Hello friends, welcome to Pebbles. நான் நெக்ஸ்ட் செய்ய போகிறது மதுர் வடை. இது வந்து பெங்களூர் மங்களூர் எல்லாமே ரொம்ப ஃபேமஸான வடை. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கலாம். 11 o'clock டீ டைம் இந்த ரெண்டு டைமுமே நம்ம வந்து ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இதுக்கு வந்து என்னென்னா 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் நம்ம ரவை, அது மட்டும் இல்லை 2 tablespoon அளவுக்கு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம், 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சமாக, மல்லி இலை. இதுக்கு 2 tablespoon அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. நம்ம வந்து எண்ணெய் கொதிச்சிட்ருக்கிற எண்ணெயை நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 2 tablespoon அளவுக்கு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு ஒரு 10 minutes ஓரமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி ரவை வந்து நான் 1/2 hour சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சோக் பண்ணலன்னா மினிமம் வந்து ஒரு 15 minutes ஆகுது இந்த மாவு வந்து பிசைஞ்சிட்டு நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் மைதா மாவு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு 3 tablespoon அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இதுக்கு வெங்காயம், மல்லி இலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம், இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக உருண்டையாக பிடிச்சி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10 minutes வச்சுக்கலாம். நம்ம அதாவது டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி கொதிக்கிற எண்ணெயை நம்ம ஊற்றிட்டு ஒரு 5 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 tablespoon அளவுக்கு எடுத்துட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வடை வந்து கொதிக்கிற எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வரும், அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறோம். நம்ம பக்கத்துலேயே ஒரு கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அப்பப்போ கையை நனைச்சிக்கிறதுக்காக தண்ணி எடுத்து, நம்ம ஆயில் கவர் எது இருந்தாலும் ஓகே, இல்லைனா வாழை இலை எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கவரை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பரப்பி வச்சுக்கோங்க. இது மாதிரியும் நம்ம போடலாம். இதை வந்து நம்ம எடுத்து அப்படியே டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா எண்ணெய் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்து அப்படியே டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம இந்த வடை மாதிரியும் போட்டுக்கலாம், போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம். பொன்னிறமாயிடுச்சு, எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியில் லைட்டாக நனைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த சைஸ்க்கு எடுத்துக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேல் மாவு மட்டும்தான் பொன்னிறமாகும், உள்ள மாவு வேகாது. நம்ம பொறுமையாக தான் அதை செய்யணும். இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுக்கோங்க. நம்ம இருக்கிற மாவை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மதுர் வடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து கடலை மாவு போண்டா, வெங்காய போண்டா, அது மட்டும் இல்லாமல் ராகி பக்கோடா, ரிப்பன் பக்கோடா எல்லாமே போட்டிருக்கிறேன். அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சுவையான மதுர் வடை ரெடி. நான் மதுர் வடை எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.